வணக்கம். இன்னைக்கு நான் பேச போகிறது கிட்னி டிசீஸ் பற்றி. அதாவது நீரிழிவு நோய்க்காரங்களுக்கு வர கிட்னியில் இருக்க பாதிப்பு பற்றி. இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நாள்பட்டு உங்களுக்கு சுகர் இருக்குது, உங்களுக்கு சுகர் அவ்வளோவா கண்ட்ரோலில் இல்லை, நீங்கள் ஒரு 9% 10% HbA1c சுற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உள்ளுறுப்புகளை அது பாதிக்கும். சில பேருக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் வரும், சில பேருக்கு பிரெயினில் ப்ராப்ளம் வரும், சில பேருக்கு கண்ணில் ப்ராப்ளம் வரும், மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து காலில் கண்டிப்பாக நரம்புகள் பாதிக்கப்பட்டு அந்த உணர்ச்சி இல்லாமல் இருக்கும். சில பேருக்கு கிட்னி பாதிப்பு வரும். கிட்னி பாதிப்பை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி நம்மளே வந்து ஃபீல் ஆகி டாக்டர் கிட்ட போகிறதுனா, நீங்கள் யூரின் போகும்போது ஃப்ளஷ் பண்ண பிறகு அப்படியே நொறையா இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மருத்துவரை அணுகி UPCR அப்படின்ற ஒரு டெஸ்ட் இருக்குது. அது யூரின் டெஸ்ட் தான், யூரின் புரோட்டீன் கிரியேட்டினின் ரேஷியோ அப்படின்றது. அது ஒரு அளவுக்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரோட்டீன், அதாவது கிட்னி டேமேஜ் ஆகும்போது புரோட்டீன் வந்து அது வழியாக லீக் ஆகிடும். கிட்னி நல்லா இருக்கிறவங்களுக்கு வந்து புரோட்டீன் லீக் ஆகாது. அந்த புரோட்டீன் லீக் ஆகிறதால தான் அந்த நொறையா வருது. ஸோ உங்கள் மருத்துவர் அணுகி UPCR அப்படின்ற டெஸ்ட்டை பண்ணிக்கணும். சீரம் கிரியேட்டினின் அப்படின்றது தான் உங்களுக்கு வந்து கிட்னியோட டெஸ்ட்டு. அது எப்படி உங்களுக்கு சுகர் இருந்தால் 6 மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக அதை பண்ணிக்கணும். அதுலேயே அந்த ரிப்போர்ட்லேயே EGFR அப்படின்னு ஒன்று வரும். அதாவது அது எவ்வளோ அளவு சுத்திகரிப்பு சக்தி இருக்குது கிட்னிக்கு அப்படின்றத EGFRல கொள்ளலாம். அப்புறம் ரொம்ப 1.5நாலே அப்படியே பதறுவாங்க பேஷண்ட், மேம் எனக்கு கிட்னி ப்ராப்ளம் ஆயிடுச்சு, கிட்னி ஃபெயிலியர்லாம் அப்படி கிடையாது. EGFR ரொம்ப ஒரு 40-35 கீழே போனாதான் அது பயப்பட வேண்டிய ஒரு நம்பர். உங்களுக்கு வந்து கிரியேட்டினின் 1.5 இருக்கு, ஆனால் உங்களோட EGFR வந்து 75 இருக்குன்னா அதுக்கு சுகர் கண்ட்ரோலே போதும். அதுக்கு கீழே போயிட்டே இருந்தால் தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக கிட்னிக்கான மருந்துகள்லாம் எடுக்க வேண்டி வரும். கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரெட்டினா செக்அப்னு ஒன்று பண்ணுவாங்க, கண்ணில் ட்ராப்ஸ் போட்டு பின்னால் வைக்கும். டயபெட்டிஸ்னால வர கிட்னி ப்ராப்ளத்துக்கு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ரெட்டினால ஏதாவது பாதிப்பு இருக்கும். ஸோ ரெண்டும் இருக்குது, உங்களுக்கு கிரியேட்டினும் அதிகமாகுது, ரெட்டினாலேயும் ப்ராப்ளம் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு நெஃப்ராலஜிஸ்ட்டை பார்த்து கிட்னி இருக்கிற கிட்னியை பாதுகாக்கிறதுக்கான மருந்துகளை போட்டுக்கணும். ஆனால் எப்படி பாதுகாக்கலாம்னா மெயின் வந்து சுகர் கண்ட்ரோல். நன்றி.